மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். நேற்றைய தினம் ஈஸ்வர குண்டு தாக்குதல் குறித்த வழக்கு விசாரணை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை போது பல்வேறு திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்த சம்பவம் தான் இப்போது தேசிய ஊடகங்களுடைய மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. சுருக்கமாக சொன்னா இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்பதை தாண்டி இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நேற்றைய வழக்கு விசாரணைகளை தெரிய வந்த ஒரு விஷயம் என்பதுதான் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஈஸ்வர குண்டு தாக்குதலுடைய குறித்த வழக்கின் பிரதிவாதிகளாக யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது சந்தேக நபராக போலீஸ் சார்ஜன் ஜக்கீல் பாஸ், இரண்டாவது சரத் சமந்த், மூன்றாவதாக சுரேஷ் சலே. இவர்கள் அனைவருமே உளவுத்துறையோட சம்பந்தப்பட்டவங்க என்பதுதான் பெரும் அதிர்ச்சி அளிக்கும் செய்தி. சட்டம் அதிபர் திணைக்களத்திலிருந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் உட்பட சிஐடியினுடைய பிரதானி சானியா அபேசேகராவோட குழுவும் நீதிமன்றத்தில் பிரசன்னமான இந்த சூழல்ல தான் இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. சட்டம் அதிபர் திணைக்களத்திலிருந்து சமூகம் அளித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க ஆசாத் மௌலானாவிடம் பிரான்ஸ் இலங்கை தூதுவர ஆலயத்தில் வைத்து பெறப்பட்ட வாக்குமூலங்கள் கொண்ட 14 பக்கங்கள் உள்ளடக்கிய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு விட்டு அவர் விசாரணையில கண்டறிந்த விடயங்களை நீதிமன்றத்துல முற்படுத்தினாரு. ஈஸ்வர குண்டு தாக்குதல் நடந்த ஒரு சில தினங்கள்ல மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ ஆகியோர் பிள்ளையாரை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும், ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு பிள்ளையான விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் ஒரு வாக்குறுதி அளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை திலீப பீரிஸ் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தினாரு. திலீப பீரிஸ் அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015ஆம் ஆண்டுல இருந்து ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலையில சிறையில இருந்த பிள்ளையான ஒரு தடவை கூட சென்று பார்க்காதவங்க ஈஸ்வர குண்டு தாக்குதலை தொடர்ந்து எதற்காக அங்கு போய் பிள்ளையான சந்திச்சாங்க, தேர்தலுக்கு பிற்பாடு பிள்ளையானுக்கான விடுதலையை பெற்று தருவதாக வாக்குறுதி அளிச்சாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டாங்க. இதுல முதல் முறையாக ஈஸ்வர குண்டு தாக்குதல் குறித்த வழக்குல ராஜபக்சர்களுடைய பேர் நீதிமன்றத்துல உச்சரிக்கப்பட்டதுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திட்டமிட்டபடி ஈஸ்வர குண்டு தாக்குதலும் நடந்து முடியுது. பிள்ளையான குறித்த ராஜபக்சர்கள் சென்று சந்திக்கிறாங்க, விடுதலை பற்றிய வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. சொன்ன மாதிரியே கோட்டாபய ராஜபக்ச தேர்தலில் ஜனாதிபதி ஆகிறாரு. 2020ஆம் ஆண்டு பிணையில வந்த பிள்ளையான் இறுதியில 2021ஆம் ஆண்டாகும் பொழுதோ அல்லது 22ஆம் ஆண்டாகும் பொழுதோ குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி குறித்த கொலை வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறாரு. அப்படியாக இருந்தா ஈஸ்வர குண்டு தாக்குதலுக்கும் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி ஆனதுக்கும் பிள்ளையான் விடுதலை செய்ததுக்கும் இடையில பாரிய தொடர்பு இருக்குது என்பது யதார்த்தத்துல புரிகிற ஒரு விஷயம்தான். நீதிமன்றத்தில் இரண்டாவதாக முன்வைத்த மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஹ்ரானுடைய சகோதரர் ஜைனிய மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தான் முதல் தடவையாக பிள்ளையான் சந்திக்கிறாரு. இந்த உறவுதான் ஈஸ்வர குண்டு தாக்குதல் நடப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸ்வர குண்டு தாக்குதல் நடந்த அந்த தினத்துல ஆசாத் மௌலானா பிள்ளையான சந்திச்ச போது தனது கையால இப்படியான ஒரு சைக்கையை செய்ததாகவும், வீட்டுக்கு வந்து தொலைக்காட்சியை பார்த்த போதுதான் ஈஸ்வர குண்டு தாக்குதல் நடந்திருப்பதாகவும், இதைத்தான் பிள்ளையான் இப்படி சொன்னாரோ என்ற ஒரு சந்தேகம் இவருக்கு எழுந்திருக்கு. பிறகு பிள்ளையான சந்திச்ச நேரத்துல சொல்லியிருக்கிறாரு, சுரேஷ் சலைய புத்தனத்துல ஒரு வீட்டுல சந்திச்ச அதே குழுவினர் தான் இப்போது தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் அந்த போட்டோல இருந்த ஒவ்வொரு நபரையும் காட்டியிருக்கிறாரு பிள்ளையான்ட்ட. பிள்ளையான் உடனடியாக சத்தம் இல்லாம இரு அப்படின்னு சொல்லி தனக்கு உத்தரவிட்டதான வாக்குமூலத்தையும் வழங்கியதாக திலீப பீரிஸ் அவங்க நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்க. இதுல தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஹ்ரான் குழுவினரை சுரேஷ் சலைக்கு அறிமுகம் செய்து இந்த ஒரு விஷயத்தை சுரேஷ் சலை செய்து முடிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல பிள்ளையானுக்கும் பங்கு இருக்கு, சுரேஷ் சலைக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஆசாத் மௌலானா திட்ட தெளிவாக தனது வாக்குமூலத்துல கூறின விஷயத்தை தான் திலீப பீரிஸ் அவங்க நேற்றைய தினம் நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்க. மூன்றாவதான காரணத்தையும் திலீப பீரிஸ் அவங்க நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்க. ஈஸ்வர குண்டு தாக்குதல் நடந்த அந்த நாள்ல பல்வேறு இடங்களில் குண்டுகள் வெடிக்கிற சூழ்நிலையில திடீரென சுரேஷ் சலே ஆசாத் மௌலானாக்கு போன் பண்ணி தாஜ் சமுத்திரா ஹோட்டலுக்கு பக்கத்துல வேக்கோட ஒருத்தர் நிக்கிறாரு, அவரை அழைச்சு வாங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல ஆசாத் மௌலானா சொல்லியிருக்கிறாரு, நான் மட்டக்களப்புல இருக்கிறேன், வந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லைன்னு சொன்ன நேரம் ஐயோ அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணியதாகவும், ஜமீல் ஒரு தற்கொலைதாரி அப்படியாக இருந்தா
அரசனுடைய பாதுகாப்பு துறையில உச்ச பதவியில இருந்த சுரேஷ் சலே எதற்காக ஜமீல பாதுகாக்கணும்னு நினைச்சாரு? அங்கிருந்து வெளியே வர சொன்னது யாரு? ஜமீல போனுக்கு என்ன நடந்த? இதுவரைக்கும் அது குறித்து எந்த ஒரு விசாரணையும் இல்லாது போனது எப்படி? எதற்காக தற்கொலைதாரிய சுரேஷ் சலே பாதுகாக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து சுரேஷ் சலே தான் தனக்கு போன் பண்ணி ஜமீலை அழைத்து வரும்படி சொன்னாரு அப்படின்னு ஒரு விஷயத்த இப்போது ஆசாத் மௌலானா தனது வாக்குமூலத்துல சொல்லிய செய்தியை திலீப பீரிஸ் அவங்க நீதிமன்றத்துல சொன்னதுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மற்றும் ஒரு மிக முக்கியமான செய்தியையும் திலீப பீரிஸ் அவங்க நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்க. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடப்பதற்கு அப்ப அப்படின்னு சொல்லி இருக்கிற சூழ்நிலையில பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய பிரதானியாக இருந்த வருண ஜெயசுந்தர என்ற அதிகாரி ஜமீல் ஒரு பயங்கரவாதி இல்ல அப்படின்னு சொல்லி விசாரணையில தெரிய வந்ததாக ஒரு கடிதத்தையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு. திலீப பீரிஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தாக்குதலுக்கு பின்னால வருண ஜெயசுந்தரைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுவதாக நீதிமன்றத்துல கருத்துரைத்தாரு. திலீப பீரிஸ் மேலதிகமாக சொன்ன மற்றும் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கிற சந்தர்ப்பத்துல சுரேஷ் சலே ராணுவ புலனாய்வினுடைய பிரதானியாக இருந்தாரு. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்ததுக்கு பிற்பாடு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு இந்தியாவில் இருந்த சுரேஷ் சலேயை அரசு புலனாய்வினுடைய பிரதானியாக நியமிச்சதுக்கு பிற்பாடு இது குறித்த விசாரணைகள் மந்தகதியில் சென்றதாகவும் இவைகளை திசை திருப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்க. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி துல்லியமான உளவு தகவல்கள் அதை தடுக்கவும் இல்லை. அதுபோக அந்த ஒரு விஷயத்தை திட்டமிட்டு அவர்களை அரங்கேற்றியது மட்டுமல்லாம இந்த விசாரணையை சூத்திரதாரிகள் தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக அந்த விசாரணையை திசை திருப்பும் வகையில தான் அந்த பதவிகளை சரியாக உட்கார்ந்து அவர்களை கச்சிதமா பார்த்து கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. மற்றொரு காரணத்தையும் நீதிமன்றத்துல முன்வைத்தாரு. 2017ஆம் ஆண்டு ஜஹ்ரானுடைய சகோதரர் ஜெயினியை பிணையில் எடுப்பதற்கான பிணைத்தொகையை ராணுவ புலனாய்வின் ஊடாகத்தான் கொடுத்திருக்கிறாங்களா. 2,50,000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டதையும் அதுபோக பிள்ளையானாவோட சொந்த பணத்திலிருந்து 50,000 ரூபாய் ஜைனிக்கு கொடுத்ததாகவும் ஆசாத் மௌலானா அவருடைய வாக்குமூலத்துல சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தையும் நீதிமன்றத்துல மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. எதற்காக ராணுவ புலனாய்வினர் ஜைனிக்கு பணம் கொடுத்தாங்க? ஜைனி என சொந்தக்காரனா இல்ல உறவுக்காரனா? இதற்கான கைமாறாக இவர்களிடமிருந்து இவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் பிள்ளையானின் ஊடாகத்தான் சுரேஷ் சலேக்கு இவர்களுடைய உறவு கிடைத்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இந்த ஒரு வாக்குமூலத்திலிருந்து தெரிய வருது. 2006ஆம் ஆண்டுல இருந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் பிள்ளையானுடைய கட்சி ஊழியர்களுக்கு இராணுவ புலனாய்வு மாதாந்தம் சம்பளம் கொடுத்து வந்ததாகவும் அந்த சம்பளத்தை ஆசாத் மௌலானாவின் ஊடாகத்தான் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாகவும் இந்த சம்பளத்துக்காக இவங்க நாட்டினுடைய பாதுகாப்புக்காக எந்த ஒரு சேவையும் செஞ்சதில்லை, முழுக்க அரசியல்வாதிகளுடைய தேவைகளுக்காக பல்வேறு படுகொலையை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விடயத்தையும் ஆசாத் மௌலானோட வாக்குமூலங்கள்ல தெரிய வந்ததாக திலீப பீரிஸ் அவங்க நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்க. இறுதியாக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க என்ன கேள்வியை முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் சலே என்பவர் ஒரு அரசு அதிகாரி. இவர் எதற்காக இதை செய்தார்? யார் தேவைக்காக இது செய்தார்? இது ஒரு பயங்கரவாத தாக்குதலை தாண்டி இது ஒரு அரசியல் தேவைக்காக செய்யப்பட்ட ஒரு குற்றம் அப்படின்னு ஒரு விஷயமும் இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதாகவும் நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்க. ஒட்டு மொத்தத்துல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது பயங்கரவாத தாக்குதல் என்பதை தாண்டி அரசியல் தேவைக்காகவும் அரசியல்வாதிகளுடைய தேவைக்காகவும் நடந்தேறிய ஒரு அரசியல் சூழ்ச்சி என்பதுதான் நீதிமன்றத்துல முன்வைக்கப்பட்ட காரணிகள்ல இருந்து தெரிய வர ஒரு விஷயம். இந்த ஒரு சதியை செஞ்சவங்க, இந்த சதிக்கு பின்புலமாக இருந்தவங்க, யார் தேவைக்காக இது நடந்து முடிஞ்சது, இதுக்கு பின்னால இருந்த பலமுறை இருந்திய கைகள் யார் என்ற பல்வேறு விடயங்கள் கண்டறியப்பட்டு இவர்களுக்கான தண்டனை கிடைக்கணும் என்பதுதான் அனைவருடைய ஆசையும் அபிலாசையும் பிரார்த்தனையும். எனவே பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவ சமூகத்துக்கு நீதி கிடைப்பதோட பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்திற்கும் இதில் நீதி கிடைக்கட்டும், இதுக்கு பின்புலமாக இருந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.